ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மைதா பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். இது கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஜல்லடை வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1.5 கப் மைதா எடுத்துக்கோங்க. மைதா வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக தலையை தட்டி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா 250 ml கப்பு. நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் சரி அதே மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம எக்ஸ்ட்ராவான டேஸ்ட்காக மட்டும் தான் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோம். இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து அதிகம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நல்லா ஜலிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜலிச்சு விட்டுக்கோங்க. 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து செப்பரேட் பண்ணி 2 டைம் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 250 ml கப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது பவுடர் சுகரில், அதனால் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சுகராக ஆட் பண்ணக்கூடாது. சுகராக நம்ம ஆட் பண்ணக்குள்ள அந்த சுகர் வந்து அப்படியே இருக்கும். நம்ம மாவை உருண்டை பிடிக்கக்குள்ளேயும் கையில் சேராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சர்க்கரை எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 125 ml கப்பில் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களுக்கு மாவு வந்து கொஞ்சமாக சேரலைன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும். 1.5 கப் மாவுக்கு 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் உருக்குன நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூடுதலான அந்த வாசம் வந்து கிடைக்கும். நாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணணும். வாசனை இல்லாத ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மாவு வந்து கையில் உண்டை பிடிக்க வருது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை நம்ம அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ராவும் ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே நீங்கள் ஆயில் சேர்த்து ஆட் பண்ணாலும் அந்த ஷேஃபில் வந்து நமக்கு பிஸ்கெட் கிடைக்காது. தண்ணி ஆட் பண்ணாலும் ஷேஃப் கிடைக்காது. இப்போ இதை நல்லா அப்படியே அழுத்தி அழுத்தி உண்டை சேர்த்திக்கோங்க. நம்ம கைக்கு எவ்வளோ பெருசு சேருமோ அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக கூட சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து எல்லாமே சேர்த்து எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு இருக்கணும், மாவை உடைச்சி காமிக்கிறேங்க பாருங்கள். மாவு அப்படியே உடையணும். இந்த மாதிரி பக்குவம் தான் நமக்கு மைதா பிஸ்கெட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இப்போ ஷேப் பண்ணிக்கலாம். எடுத்து நல்லா இறுக்கி இறுக்கி பிடிக்கணும். நம்ம இறுக்கி இறுக்கி பிடிக்க அந்த உருண்டை வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் லூஸாக பிடிச்சிங்கன்னா அந்த உருண்டை வந்து நமக்கு கிடையாது, அப்படியே மாவு வந்து உடஞ்சிடும். ஃபைனலாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஷேஃப்காக எல்லா பால்ஸும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரை. அதில் நம்ம வச்சிடலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு நம்ம உப்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். மணல்லாம் அப்படியே வச்சிடலாம். ஸ்டாண்டு மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு வச்சிடுங்க. இப்போ லெதர் போடாமையே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 50 மினிட்ஸ்லேருந்து 70 மினிட்ஸில் குக் ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் வந்தாவே போதும். இதுக்கு மேலே கலர் வர வேண்டாம். எடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கக்குள்ளே வேகாத மாதிரி கொல கொலன்னு இருக்கும். ஆனால் நல்லா ஆறிடுச்சுன்னா அப்படியே பர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைலில் பிஸ்கெட் வந்து கண்டிப்பாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.